ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். குழந்தை திருமணத்தை தடுக்க சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1929. இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னை போல் ஒரு கையாலும் இப்பாடல் நூல் எந்த நூல் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப விளக்கு. பாரதிதாசனினுடைய பிசிராந்தையார் நாடக நூலுக்கு எந்த விருது வழங்கப்பட்டது? சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. பாரதிதாசனுடைய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார். அடுத்தது, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமா என்று பெண்களை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆன்சர் கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்றும் சரிப்படாது என்று பெண்களை புகழ்ந்து பாடியவர் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன். பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா. இப்பாடல் இடம்பெற்ற நூல் சிறு பஞ்சமூலம். நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு 2009. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு 2010. தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அண்ணா. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதல்ல பரப்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. அண்ணா எந்த ஆண்டு கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935. அண்ணா எத்தனை ஆண்டுகள் கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார்னா 1. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்காம் இடம் பிடித்தவர் யார் அப்படின்னா அண்ணா. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலகிலேயே தமிழ் நூல் அதிகம் உள்ள நூலகம் பார்த்திங்கன்னா கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சென்னை. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரிய நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கல்கத்தாவில் தேசிய நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1836. கல்கத்தாவில் தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953. உலகினுடைய மிக பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். உலகினுடைய மிகப்பெரிய நூலகம் அப்படின்ற பெருமையை தாங்கி நிற்கும் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூலகம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா. இவற்றில் வேற்றுமை உருபு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆள் வலம்புரி மூழ்கிய வான் திமில் பரதவர் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் அகநானூறு. சிந்து வகையினை அதிகமாக கையாண்டு சிந்துக்கு தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். இவற்றில் கால இடைநிலைகள் எது? கின்று. இவற்றில் எதிர்மறை இடைநிலைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லு. இவற்றில் தொழிற்பெயர் விகுதிகள் எது? மை. இவற்றில் வியங்கோல் வினை விகுதிகள் எது அப்படின்னா எம். இவற்றில் சாரியைகள் எது? ஆன்சர் அத்து. இவற்றில் ஊம உருபுகள் எவை? ஆன்சர் போல. வெளிநாடுகளிலிருந்து கடல் வழி வந்தவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் குதிரை. மேற்கு மலையிலிருந்து வந்தவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். தென்கடல்ல இருந்து கிடைத்தவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து. கீழ்கடல்ல இருந்து விளைந்தவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளம். காஞ்சி என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையாமை. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 782. மதுரை காஞ்சியில் உள்ள 782 அடிகளில் எத்தனை அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 354. மதுரை காஞ்சியை பாடியவர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் திருநெல்வேலி. மாங்குடி மருதனார் 8 தொகையில் மொத்தம் எத்தனை பாடல்களை பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஆண்டுகள் வயதானது? ஆன்சர் 125 ஆண்டுகள். இவற்றில் எது பொருளாக பெயர்? ஆன்சர் முல்லையை தொடுத்தால். இடவாகு பெயரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வகுப்பறை சிரித்தது. காலவாகு பெயரை தேர்ந்தெடுக்க. கார் அறுத்தான். இவற்றில் எது சினையாக பெயர்? மறு கொழுந்து நட்டான். பண்பாகு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் மஞ்சள் பூசினாள். இவற்றில் எது தொழிலாக பெயர்? ஆன்சர் வற்றல் தின்னான். கருவியாக பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டை தருக. ஆன்சர் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். காரியாவாகு பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைங்கூழ் வளர்ந்தது. அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தலிலர். இக்குறளில் விடுபட்ட வார்த்தையை நிரப்புக. ஆன்சர் கோடி. மைவனம் என்று பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் மலைநெல். சிறை என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறகு. காடு என்பதை குறிக்கும் சொல் எது? கடறு. குருளை என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி. முருகு என்பதை குறிக்காத சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம்.
செரு என்பதை குறிக்கும் சொல் வந்து வயல். வானம் என்ற பொருள் தரும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசும்பு. ராவண காவியம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ராவண காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 காண்டங்கள். ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3100. ராவண காவியம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை. புலவர் குழந்தை பெரியாரினுடைய வேண்டுகோளுக்கிணங்க எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. யாரை முதன்மையாக கொண்டு ராவண காவியம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ராவணன். சதிர் என்பதை குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடனம். நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்களில் எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 12. சூடி கொடுத்த சுடற்கொடி என்று யாரை அழைப்பர்? ஆன்சர் வந்து ஆண்டாள். பெரியார்வாழினுடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். கு. அழகிரிசாமி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 1970. தி. ஜானகிராமன் 1979ஆம் ஆண்டு எந்த விருதினை பெற்றார்? ஆன்சர் வந்து சாகித்ய அகாடமி. ஆதவன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 1987. அசோகமித்திரன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவின் சிநேகிதர். அசோகமித்திரன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 1996. மேலாண்மை பொன்னுசாமி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 2008. நாஞ்சில் நாடன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 2010. வண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஒரு சிறு இசை. வண்ணதாசன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 2016. கு. அழகிரிசாமி எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் வந்து அன்பளிப்பு. தி. ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை எந்த தலைப்பில் எழுதி சுதேசமித்திரன் வார இதழில் வந்து வெளியிட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயசூரியன். தி. ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை எந்த ஆண்டு எழுதி சுதேசமித்திரன் வார இதழில் வெளியிட்டார் அப்படின்னா 1967. ரோம் செக்கோலோஸ்வியா பயண அனுபவங்களை தி. ஜானகிராமன் எந்த தலைப்பில் எழுதி வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்கடலும் கலைக்கடலும். கருங்கடலும் கலைக்கடலும் என்ற நூலை தி. ஜானகிராமன் வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1974. சீவக சிந்தாமணி எத்தனை இளமகங்களை கொண்டது அப்படின்னா 13. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? ஆன்சர் வந்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்கத்தேவர். திருத்தக்கத்தேவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் எத்தனை பாடல்களை கொண்ட நூல்? ஆன்சர் வந்து 900 பாடல்கள். 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல் எது? ஆன்சர் வந்து முத்தொள்ளாயிரம். புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செயல்கள் வந்து கிடைச்சிருக்கு. முத்தொள்ளாயிரத்தில் அச்சமில்லாத நாடு என கூறப்படும் நாடு பார்த்திங்கன்னா சேரநாடு. முத்தொள்ளாயிரத்தில் ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு என்று கூறப்படும் நாடு பார்த்திங்கன்னா சோழ நாடு. முத்தொள்ளாயிரத்தில் முத்துழை நாடு என்று கூறப்படும் நாடு பார்த்திங்கன்னா பாண்டிய நாடு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எப்பொழுது இந்திய தேசிய இராணுவத்தில் பொறுப்பேற்றார்? 1943 ஜூலை 9. தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது எந்த திணையை குறிக்கும்? ஆன்சர் வந்து குறிஞ்சி திணை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.